வேதாகமத்தில் இருக்கிற எல்லா புத்தகங்களையும் கிறிஸ்தவர்கள் பலர் விரும்பினாலும் கூட சிலருக்கு சில குறிப்பிட்ட புத்தகம் ரொம்ப பிடிக்கும். சிலருக்கு சங்கீத புத்தகம் பிடிக்கும், சிலருக்கு ரூத்து புத்தகம் பிடிக்கும், சிலருக்கு உபாகமும் பிடிக்கும். இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஒரு குறிப்பிட்ட சில புத்தகங்கள் ரொம்ப பிடிக்கும். அதுபோல் சாத்தானுக்கும் வேதாகமத்திலிருந்து ஒரு சில புத்தகங்கள் ரொம்ப நல்லா பிடிக்கும். அப்படிங்கிற விவரம் உங்களுக்கு தெரியுமோ என்னமோ தெரியலை. சாத்தானுக்கு கூட சில புத்தகம் ரொம்ப நல்லா பிடிக்கும். ஏன்னா சாத்தான் நம்மை விட ரொம்ப அதிகமாக வேதம் படித்தவன். அதனால தான் இயேசு கிறிஸ்துவிடத்துலேயே போயிட்டு இப்படி இருக்கு எழுதியிருக்கிறது எப்படி எழுதியிருக்கிறன்னு சொல்லி அவரையே மிஸ்லீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணான். அதனால் சாத்தான் வேதாகமும் ரொம்ப கரைச்சி குடித்தவன். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் இந்த பைபிளெல்லாம் தூக்கி தலைப்பக்கம் வச்சு படுக்கிறதுனால சாத்தான் ஓடிடுவான்னு நினைக்காதீங்க. அவன் நல்லா உட்காந்து அந்த பைபிளுக்குள்ள வசனத்தை எடுத்து வச்சு உங்களை ஒரு வழி பண்ணிடுவான் அப்படி சொல்லுவேன். இப்போ நம்ம சப்ஜெக்ட் வருவோம். சாத்தானுக்கு மிக மிக பிடித்தமான புத்தகம் பைபிளில் எதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா அந்த யோனா புத்தகம். ஏன் தெரியுமா? யோனா புத்தகம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இன்றைக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த போலி கிறிஸ்தவத்தில் இந்த யோனாவினுடைய புத்தகத்தை தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. என்ன அர்த்தத்தில்னு சொன்னால், இன்றைக்கி நிறைய பேர் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, தேவன் சொன்னார்னு சொல்கிறாங்க, இப்படி நடக்க போகிறத ஆண்டவர் சொன்னான்னு சொல்கிறாங்க, மாதம் துவங்குற வேலை, வருஷம் தொடங்குற வேலை, இன்னும் பல்வேறு சூழல் சொல்கிறாங்க. சொல்லிக்கிட்டு நிறைய காரியங்கள் நடக்காது. நடக்கலையே. நீங்கள் கர்த்தர் சொன்னான்னு சொன்னீங்க, தேவன் பேசினான்னு சொன்னீங்க, இப்படி நடக்க போன்னு சொன்னீங்க, நடக்காதது எல்லாத்தையும் பற்றி தீர்க்க தரிசனம் சொல்கிறீங்க. மிகப்பெரிய அளவில் நடக்கிறத பற்றி தீர்க்க தரிசனம் சொல்லலை. சரி, அது இருக்கட்டும். நீங்கள் இந்த மாதிரி நடக்கும்னு சொன்னீங்க, அந்த மாதிரி நடக்கும்னு சொன்னீங்க, நடக்கலையே அப்படின்னு கேட்டால் நிறைய ஊழியக்காரங்க கொடுக்குற பதில் என்ன தெரியுமா? யோனா மூலமாக தேவன் குறைத்த தீர்க்க தரிசனம் நிறைவேறலையே. யோனாவோட என்ன தீர்க்க தரிசனம்? நினைவே அழியும் அப்படின்னாரே, அழியலையே. அது மாதிரி சில நேரங்களில் ஆண்டவர் எங்களோடு பேசுனதில் தான் உண்மை தான். அப்புறம் அவர் மைண்ட் சேஞ்ச் ஆகிட்டார், அவர் மனசை மாற்றிக்கிட்டார். அது மாதிரி தான் எங்களுடைய நிறைவேறா தீர்க்கதரிசனம். இதை ஊழியக்காரங்க மட்டும் சொல்லலை, இந்த ஊழியக்காரங்களை பின்பற்ற நிறைய விசுவாசிகளும் சொல்கிறாங்க. ஐயா, இவ்வளவு பிரபலமாக இருக்கிறீங்க, இவ்வளோ பெரிய ஊழியக்காரலாக இருக்கிறீங்க, இவ்வளவு பேருக்கு அறியப்பட்டிருக்கிறீங்க, நீங்கள் இந்த மாதிரி நடக்கும்னு கர்த்தர் சொன்னதாக சொன்னீங்களே, அந்த மாதிரி நடக்கலையே. கர்த்தர் சொன்னதாக சொல்லி நடக்கலாம், பெரிய பாவம் ஆச்சே. உபாகமும் 18ஆம் அத்தியாயத்தினுடைய 20ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் சொன்னதாக ஒருத்தன் பொய்யா சொன்னால் அவன் சாக கடவுள்னு பழைய ஏற்பாட்டு ரூல், புதிய ஏற்பாட்டில் கிடையாது. அது மட்டுமல்ல, 22ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது எது கர்த்தர் சொல்லாத வார்த்தைன்னா, அவர் இப்படி சொன்னதாக சொல்லி அது நடக்கலைன்னா அது கடவுள் சொல்லாத வார்த்தை. அப்படிப்பட்ட வார்த்தை சொல்கிற பெரிய பாவம். அதனால தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி, எரேமியா தீர்க்கதரிசி இவர்கள் மூலமாக ஆண்டவர் என்ன சொன்னார்? இவங்களுக்கு எதிராக நீ தீர்க்க தரிசனம் உரைக்கணும்னார். இந்த தீர்க்க தரிசனம் எதிராக நீ எதிராக தீர்க்க தரிசனம் உரைக்கணும்னு சொன்னார். இப்போது நிறைய பேர் இது நடக்கும் அது நடக்கும்னு சொல்லிடுறாங்க. நடக்காமல் போனால் அவங்களுக்கு கிடைக்கிற டிஃபென்ஸுக்கு எப்படி? இந்த யோனா புத்தகம். யோனா சொன்னது மாதிரி நினிவே அழியலையே. நினிவே ஏன் அழியலை? அழியாமல் இருக்கும்படி அங்கே என்ன நடந்தது? நினிவே மக்களெல்லாம் மனம் திரும்பினாங்க, அதனால் அழிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்றைக்கி நம்மத்தில் இருக்க நிறைய ஊழியக்காரங்க நடக்கும்னு சொன்னது நடக்கலை. கேட்டால் சொல்கிறாங்க அது நினிவே ஸ்டைலில் நடந்திருக்கு, ஆண்டவர் முதல்ல அழிக்கும்படி அதை நடக்கும்படி தான் பிளான் பண்ணியிருந்தாரு, அப்புறம் செய்யலை. அப்போ ஏன் செய்யலை? அன்றைக்கு நினிவேல எல்லா மக்களும் மனம் திரும்பினாங்க. அந்த நினிவே பட்டணத்தார் ஆடு மாடு கூட உபவாசம் இருந்தது அந்த நாட்டில். இன்றைக்கி அதுபோல் எதாவது நிகழ்ந்ததா? ஒன்றும் நடக்கலையே. அப்போது நிறைய பேர் இந்த யோனாவின் புத்தகத்தை மிஸ்யூஸ் பண்ணி அதன் வழியாக தான் வஞ்சிக்கிறாங்க. அதனால தான் சொன்னேன், இந்த வஞ்சிக்கிற வேலைகளுக்கு பின்னால் யார் தான் இருக்க முடியும்? பிசாசாரம் தான் இருக்க முடியும். அவன் தான் இவருக்கு சொல்லி கொடுக்குறான். ஒன்றும் இல்லை, நீ இந்த மாதிரி சொல்லி. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஜான் பால்னு ஒரு ஐயா சொன்னார், செப்டம்பர் 11க்கும் 17க்கும் இடையில் ரகசிய வருகை வருகின் பேர ரகசியம். அந்த ரகசியம் இவருக்கு தெரியுது எந்த நாளில் நடக்கணும். அப்போ ஏற்கனவே இதை பற்றின நான் சொன்னேன், இந்த மாதிரிலாம் நடக்க போகிறதும் கிடையாது. இவங்க வழக்கம் போல் இது மாதிரி ஏற்கனவே நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. நடக்காமல் போகும் பொழுது ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஆவிக்குரிய சென்சிட்டிவ்னஸ் கிடையாது. இப்போ ஜான் பால் ஐயாவும் சொல்கிறார், செப்டம்பர் 17 ஏசுனார் வரப்போகிறார். இப்போ நடக்கலை. அவருக்கும் கிடைச்சிருக்க டிஃபென்ஸ் என்ன தெரியுமோ? இந்த யோனா புத்தகம் தான். ஏன்னா நடக்குமென்று பொய் சொல்லி நடக்காமல் போகிற எல்லா காரியங்களுக்கும் பிசாசானவன் சம்மந்தப்பட்டவர்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் எப்படின்னா இந்த யோனா புத்தகத்தின் மூலமாகத்தான். இப்போ ஜான் பால் அவர்களும் அதை தான் சொல்லியிருக்கிறார். அதனால் நம்ம ஷூராக சொல்லிக்கலாம், சாத்தானுக்கு மிகவும் பிரியமான புத்தகம் எது?
யோனா புத்தகம். ஏன்னா இந்த யோனா புத்தகத்தை தான் நிறைய ஊழியக்காரர்களுக்கு காமிச்சு, நீ கண்ணை மூடிக்கிட்டு ஏதாவது சொல்லுப்பா, உன்னை ஒரு பெரிய தீர்க்கதரிசியை காட்டுறதுக்கு சொல்லிடு, அதில் சிலது குருவி உட்கார பரம்பளம் விழுந்த மாதிரி விழும், அதெல்லாம் நீ கிளைம் பண்ணிக்க. நடக்காமல் போனால் யார் கேட்க மாட்டாங்க நார்மலாக கிறிஸ்தவ மக்கள். இன்றைக்கி ஏன்னா கிறிஸ்தவ மக்கள் ரொம்ப நல்லவங்க, ஊழியக்காரங்கள்ட்ட என்ன பண்ண மாட்டாங்க, கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்படியே கேட்டுட்டாலும் உனக்கு பதில் சொல்கிறதுக்கு என்ன, யோனா தீர்க்கதரிசியுடைய காலத்தில் சொன்ன தீர்க்கதரிசனம் நடந்துதா? அப்போது இன்றைய நிறைய பேருடைய தீர்க்க தரிசனங்களுக்கு பின்னால் இருக்கிறது சாத்தான் தான். அந்த சாத்தான் தான் என்ன பண்ணுறான்னா, இவங்களை பாதுகாக்கிறதுக்கு இந்த யோனா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை தவறாக பயன்படுத்துகிறான். இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், சில தீர்க்க தரிசனங்கள் இப்பொழுது நடக்கலாம், அடுத்த வருடம் நடக்கலாம், இல்லை அடுத்த 5 ஆண்டு நடக்கலாம், பல 100 ஆண்டுகளுக்கு பின்னால் நடக்கலாம். ஆனால் நீங்கள் சொல்லுகிற தீர்க்க தரிசனம் அந்த மாதிரி சொன்னால் ரைட். இப்போ இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருவார்னு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. அது இன்றா நாளையான்னு தெரியாதபடிக்கு ஓடிக்கொண்டிருக்கு. ஏன்னா அது ஃப்யூச்சரை பற்றினது, எப்போவும் நடக்கலாம். ஆனால் இன்றைக்கு நம்மத்தில் இருக்கிற நிறைய தீர்க்க தரிசிகள் சொல்கிறது அப்படி இல்லையே. என்றைக்கே ஒரு நாள் நடக்கூடாது சொல்கிறீங்க, இப்பொழுது இந்த வருஷம் நடக்கணும்லாம் சொல்கிறீங்க. சொல்லிக்கிட்டு நடக்கலைன்னு சொன்னால் எந்த முகத்தோடு எந்த மனதோடு நீங்கள் எப்போ வேணால் நடக்கலான்னு சொல்ல முடியும்? அப்போ என்னென்னா அந்த பிசாசானவனுடைய வேலை தான் இதெல்லாம். அவன் தான் யோனா தீர்க்கதரிசி புத்தகத்தை இவங்களுக்கு டிஃபென்ஸாக காண்பித்து சமாளித்து கொண்டிருக்கிறான். எனவே இப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் கள்ள போதகர்களுக்கும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யோனா புத்தகத்தை தவறுதலாக காண்பித்து நாங்கள் சொன்னபடி நடக்காது, இதெல்லாம் தான காரணம் சொல்லுகிறவர்கள் பிசாசினால் இயக்கப்படுகிறவர்கள் என்று வேறு எதுவும் இல்லை என்பதுதான் உண்மை.